அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வலாலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். ஸ்வர்க்கம் சிரமங்களால் சூழப்பட்டுள்ளது, நரகம் இச்சைகளால் சூழப்பட்டுள்ளது. மோமின்களை பொறுத்த வரைக்கும் இந்த உலக வாழ்க்கை ஒரு சிறைச்சாலையாக தான் இருக்கும். அதனால யாரை பார்த்தா நம்ம சொல்லக்கூடாது அவங்க ரொம்ப நல்லா இருக்கிறாங்க, எல்லா வசதி வாய்ப்பும் இருக்குது, அவங்களுக்கு அல்லாஹ் எல்லாத்தையும் கொடுத்துட்டான், அவங்க தான் கொடுத்து வச்சவங்க அப்படி சொல்லக்கூடாது. சோதனைகள் எவ்வளவு கடுமையாக இருக்கும் அந்த அளவுக்கு நாம் மோமின்கள் அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் சொல்லிட்டு நாம் நினச்சிக்கணும். தான் படைத்த மனிதனுக்காக தான் அல்லாஹ் அழகான சொர்க்கத்தை ஏற்கனவே படைத்து தயார்படுத்தி வைத்துள்ளான். அப்படிப்பட்ட சொர்க்கம் அவ்வளவு சீக்கிரம் நமக்கு கிடைக்காது. நிச்சயமாக பல சிரமங்களை நம்ம தாண்டி வரணும். அதனால் இந்த உலக வாழ்க்கையில் நிச்சயமாக நமக்கு சோதனைகள் இருக்கும். சோதனைகள் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மனிதருக்கு வேறுபடும். சில பேருக்கு சோதனை எப்படி இருக்கும்னா வறுமையை கொண்டு அல்லாஹ் சோதிப்பான், அதையே அதிகம் செல்வத்தை கொடுத்தும் அல்லாஹ் சோதிப்பான், நோயை கொடுத்து சோதிப்பான், ஆரோக்கியம் இருந்தாலும் அதுவும் சோதனை தான், இழப்பை கொண்டு சோதிப்பான், பிள்ளைகளால் சோதனை, துணைகளால் சோதனை, பெற்றோர்களால் சோதனை சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கு சோதனைகள் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அந்த சோதனையில் நாம் நடந்து கொள்ளும் விதத்தை பொறுத்து தான் நம்மளுடைய நிலைமை மாறும். இந்த உலகத்திலேயும் நமக்கு நல்ல வாழ்க்கை இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக அமையும். நாம் அந்த சோதனையின் போது நம்ம செய்கிற அந்த அமல்களை பொறுத்து. நமக்கு என்னதான் சோதனைகள் அல்லாஹ் கடுமையாக தந்தாலும் நம்ம கிட்ட கூடவே ஒரு பலமான ஆயுதத்தையும் தந்துள்ளான். அதுதான் நாம் கேட்கக்கூடிய துவா. நம்முடைய துவாக்கள் நிச்சயமாக நம்முடைய இந்த நிலைமையை மாற்றும். இந்த உலகத்திலையும் நம்முடைய நிலைமையை மாற்றும், மறுமையிலும் நமக்கு சொர்க்கத்தை பெற்றுத்தரும். அது கரெக்டாக நம்ம செலக்ட் பண்ணி அந்த துவாக்களை நாம் கேட்கணும். பொறுமையுடன் தொடர்ந்து நம்ம துவா செஞ்சு கொண்டே இருக்கும்போது பெரிய சோதனை கூட நம்மை ஒன்றும் செய்யாது. அந்த சோதனையிலும் நமக்கு ஒரு நிம்மதியாக அல்லாஹ் கண்டிப்பாக தருவான். நீங்கள் மனதார ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். சோதனைகள் கஷ்டங்கள் உங்களுக்கு வரும்போது துவாக்களை, சிறந்த துவாக்கள் நிறைய இருக்குது, அதை எடுத்து நீங்கள் ஓதி பாருங்கள். உடனடியாக உங்கள் மனசில் ஒரு அமைதி இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு பதட்டமாக ஒரு கவலையாக இருக்கும், என்ன ஆக போதோ ஏதாக போதோ சொல்லிட்டு. துவா செஞ்சுட்டு அல்லாஹிடம் உதவி தேடும்போது அந்த பெரிய ஒரு சோதனையிலும் அல்லாஹ் ஒரு லேசை ஏற்படுத்தி தருவான். அதனால் துவாக்களை அதிகப்படுத்துங்க. இன்றைக்கி நான் ஒரு 4 துவாக்களை சொல்கிறேன். இந்த 4 துவாக்கள் உங்கள் மனதில் பாடமாக இருந்தால் போதும், நிச்சயமாக எதையும் நீங்கள் வெற்றி கொள்ளலாம், எல்லாத்தையும் நீங்கள் ஈஸியாக கடந்து விடலாம். அந்த அளவுக்கு சிறப்பான சக்தி வாய்ந்த ஒரு துவாக்கள். நிறைய பேருக்கு இது மனப்பாடமாக தெரிஞ்சிருக்கும், ரொம்ப சிரமப்பட்டு ஓத வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன், இன்ஷா அல்லாஹ் தேவைக்கேற்ப எடுத்து ஓதுங்க. அதில் ஃபஸ்ட்டு துவா, ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். அல்லாஹ்வே நமக்கு போதுமானவன், மேலும் அவனே சிறந்த பொறுப்பாளன் ஆவான். யானை பலத்தை தரக்கூடிய அழகான ஒரு குர்ஆன் துவா இது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய துவா. அல்லாஹ்வின் மீது கண்மூடித்தனமாக நம்பிக்கை வைத்து இந்த ஒரு துவாவை ஓதுனாங்க. எந்த மாதிரி சூழ்நிலையில் நெருப்பு குண்டத்தில் தூக்கி போடுறாங்க, தான் விழப்போவது நெருப்பு குண்டத்தில் அப்படின்னு தெரியுது அவங்களுக்கு. அந்த நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்குறாங்க, உங்களுக்கு ஏதாவது உதவி தேவையா சொல்லிட்டு. அவங்க நினச்சா கேட்டிருக்கலாம், ஏன்னா நெருப்பில் விழுந்துருவோம் சொல்லிட்டு. ஆனால் அவங்க நிராகரிக்கிறாங்க. அல்லாஹ்வே எனக்கு போதுமானவன் சொல்லிட்டு இந்த ஒரு துவாவை ஓதுறாங்க. அதன்படி என்ன நடக்குது? அல்லாஹ் அவர்களை காப்பாற்றுகின்றான். நம்முடைய வாழ்க்கையில் இது போன்ற நிறைய சூழ்நிலைகள் வரும். நெருப்பு குணத்தில் விழுற மாதிரி இல்லை, நிறைய பிரச்சனைகள் வரும், முடியாத காரியமாக இருக்கும். எப்படி இதுலேருந்து மீண்டு வர போகிறோம், நல்லா மாட்டிக்கிட்டோம் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நடக்கும். அந்த மாதிரி சூழ்நிலையில் அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை வச்சு இந்த ஒரு துவாவை நீங்கள் ஓதுனா போதும், நிச்சயமாக அதிலிருந்து அல்லாஹ் உங்களை காப்பாற்றுவான். எந்த அளவுக்கு அல்லாஹ்வின் மீது நாம் நம்பிக்கை வைக்கின்றோமோ அவ்வளவு அதிகம் நம்முடைய சோதனைகள் எல்லாமே லேசாகும். மிக மிக சிறந்த ஒரு துவா. இந்த துவாவை எப்போவுமே ஓதுற மாதிரி பார்த்துக்குங்க. அடுத்து 2வது துவா, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அல்லாஹ்வின் உதவியின்றி பாவங்களிலிருந்து விலகவோ நன்மை செய்ய சக்தியோ இல்லை. மிக சிறந்த ஒரு வார்த்தை, சொர்க்கத்தின் பொக்கிஷங்களில் இருக்கிற ஒரு வார்த்தை. சொர்க்கத்தில் இருக்கிற ஒரு வார்த்தைனா, அந்த பொக்கிஷங்களில் புதையல்களில் இருக்கிற ஒரு வார்த்தைனா இந்த துவாவிற்கு சொல்லிட்டு ஒரு பெரிய பரக்கத் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா எவ்வளவு உங்களுக்கு மனக்கவலைகள் கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, இதை நீங்கள் விடாமல் ஓதிட்டு வந்தால் உடனடியாக உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும்.
நம்முடைய மனசு ஃபுல்லாக கவலையாக கஷ்டங்களால் நிறைஞ்சு இருக்குது. அந்த கவலையிலிருந்து வெளியே வரணும், ஒரு சந்தோஷமான ஒரு நிலைக்கு மாறணும்னா அல்லாஹ்வின் உதவி தேவை. வீடு முழுக்க கடன் பிரச்சனைகளாக இருக்குது, நிம்மதி இல்லாமல் இருக்குது. அந்த கடன் பிரச்சனையிலேருந்து மாறி அந்த வீட்டில் நல்ல ஒரு பரக்கத் ஏற்படணும்னா அல்லாஹ்வின் உதவி தேவை. உடம்புல நோய் நொடிகளோட ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறோம், ஆரோக்கியம் வேணும். உடம்புல ரஹாத் வேணும்னா அல்லாஹ்வின் உதவி தேவை. இது மாதிரி ஒரு நிலைமை, ஒரு கஷ்டமான ஒரு நிலைமை இருக்குது. அந்த நிலைமையிலேருந்து நல்ல நிலைமைக்கு நம்ம மாறணும். அப்படி மாறணும்னா அல்லாஹ்வின் உதவி இல்லாமல் ஒன்றுமே நடக்காது. நாம் செய்கிற பாவங்களின் காரணமாக தான் நமக்கு சோதனைகள் கடுமையாகும். அந்த பாவங்களிலிருந்து விலகி அல்லாஹ்விடம் இஸ்திக்ஃபார் செய்யணும்னா அதற்கும் அல்லாஹ்வின் உதவி தேவை. நம்ம நன்மை செய்ய வேண்டி இருந்தாலும் சரி, தீமை செய்ய வேண்டியதுனாலும் சரி, எது இருந்தாலும் அல்லாஹ்வின் நாட்டம் இல்லாமல் ஒன்றுமே நடக்காது. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். மிக சிறந்த பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தை இது. இதை நீங்கள் எல்லா நிலையிலும் ஓதலாம். உங்கள் மனசு எதன் மூலம் கவலை இருக்கோ, எந்த கஷ்டத்தால் நீங்கள் வாடுகின்றீர்களோ அந்த ஒரு நேரத்தில் இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. இன்ஷா அல்லாஹ் உடனடியாக ஒரு வழி பிறக்கும். அடுத்து 3வது துவா. ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் ஹைரின் ஃபகீர். ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் ஹைரின் ஃபகீர். என் இறைவனே, நீ எனக்கு இறக்கி வைக்கும் எந்த நன்மையின் பக்கமும் நிச்சயம் நான் தேவையுள்ளவனாக இருக்கின்றேன். ஒரு நாளைக்கு ஏராளமான நன்மைகளும் சரி கெட்டதும் சரி வானத்திலிருந்து இறங்குகின்றன. டெய்லியும் நன்மைகள் இறங்குகின்றன. நமக்கு தேவையான நன்மைகளும் அதில் இருக்கும். நமக்கு தேவையான, நமக்கு நிறைவேற வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கும். சொந்த வீடு வாங்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவோம், நல்ல பொருளாதாரம் நல்ல மேம்படும் சொல்லிட்டு ஆசைப்படுவோம், நல்ல ஒரு வேலை கிடைக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவோம், நல்ல ஒரு சாலிஹான துணை அமையணும், கல்யாணம் ஆகணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவோம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனால் சில காரணங்களால் அது எதுவுமே நிறைவேறாமல் தள்ளி கொண்டே போகும். இந்த ஒரு துவாவை நீங்கள் தொடர்ந்து ஓதிட்டு வரும்போது இன்ஷா அல்லாஹ் நீங்கள் ஆசைப்பட்ட, நீங்கள் விரும்பிய அந்த நன்மையை அல்லாஹ் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்ப்பான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய துவா இது. இந்த துவா ஓதும்போது அவங்கக்கிட்ட வீடு இல்லை, நல்ல துணை, அதாவது கல்யாணம் ஆகலை, வேலை இல்லை, எதுவுமே இல்லாமல் ஒரு நிற்கதியாக நிற்கிறாங்க. மனசு ஃபுல்லாக ஒரு பயம் பதட்டத்தோடு நிற்கிறாங்க. இந்த துவாவை ஓதி அன்று மாலைக்குள் அவங்களுக்கு தேவையான எல்லா நல்லதையும் அல்லாஹ் தந்துடுறான். இதை நாம் ஓதிட்டு வரும்போது நமக்கு தேவையான நல்ல விஷயங்கள் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். அடுத்து கடைசியாக 4வது துவா. லா இலாஹ இல்லா அந்த சுபஹானக்க இன்னி குந்து மினஸ் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அந்த சுபஹானக்க இன்னி குந்து மினஸ் ஸாலிமீன். இறைவா, உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை. நீ மிகவும் தூய்மையானவன். நிச்சயமாக நான் அநியாயக்காரர்களில் ஒருவனாகிவிட்டேன். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய துவா இது. மீன் வயிற்றினுள் இருந்தபோது ஓதிய துவா. நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, இல்லை நமக்கு ஏதாவது ஒரு தேவை வேண்டி இருக்குது, உடனடியாக அந்த பிரச்சனை நம்ம விட்டு நீங்கணும், இல்லை அந்த தேவை நிறைவேறணும்னா இந்த ஒரு துவாவை நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு நியத்து வச்சு ஓதி வரும்போது இன்ஷா அல்லாஹ் நல்ல பலன் கிடைக்கும். அற்புதமான அழகான ஒரு துவா. ஏன்னா இந்த ஒரு துவாவை ஓதியதன் காரணத்தால் தான் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் காப்பாற்றினான். இன்னொரு விஷயமும் அல்லாஹ் இந்த துவாவை பற்றி சொல்கின்றான். என்னன்னா, இந்த துவாவை யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதி இருக்காவிட்டால் மறுமை நாள் வரை அவர்கள் மீன் வயிற்றுக்குள்ளே தான் இருந்திருப்பாங்க. என்னுடைய அடியான் யார் இதை ஓதி கேட்டாலும் நிச்சயமாக அவனுடைய அந்த கஷ்டத்தை நான் நீக்குவேன், துன்பத்தை நீக்குவேன் சொல்லிட்டு அல்லாஹ் வாக்குறுதி தந்த அழகான ஒரு துவா. எல்லா சூழ்நிலையும் நீங்கள் இந்த துவாவை நீங்கள் எடுத்து ஓதலாம். இந்த காரணத்துக்காக தான் சொல்லிட்டு இல்லை, எந்த நிலையில் ஏதாவது ஒரு கஷ்டம் பிரச்சனைகள் வருதா, இந்த ஒரு துவாவை குறிப்பிட்ட எண்ணிக்கை நியத்து வச்சு ஓதி பாருங்க. இன்ஷா அல்லாஹ் அந்த பெரிய கஷ்டம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். இப்போ நம்ம பார்த்துருக்கிற இந்த 4 துவாக்கள் என்ன துவாக்கள்? ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ், ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் ஹைரின் ஃபகீர், லா இலாஹ இல்லா அந்த சுபஹானக்க இன்னி குந்து மினஸ் ஸாலிமீன். இந்த 4மே அற்புதமான ஒரு துவாக்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இது மனப்பாடமாக தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரியலனா மனப்பாடம் செஞ்சு ஓதிட்டு வாங்க. ஒவ்வொரு துவாவை நீங்கள் தனித்தனியாக ஓதி துவா கேட்டாலே நிச்சயமாக உங்களுடைய எல்லா கஷ்டங்களும் லேசாகும். 4ஐயும் சேர்த்து நீங்கள் டெய்லியும் ஓதிட்டு வந்தால் சொல்லவே வேணாம். இத்தனை முறை ஓதணும், இந்த நேரத்தில் ஓதணும் அப்படிலாம் இல்லவே இல்லை. எப்போல்லாம் உங்கள் மனசு பாரமாக இருக்கோ,
கஷ்டமாக இருக்கும், அல்லாஹ்வின் உதவியை வேண்டி நீங்கள் கேட்குறீங்களோ அந்த நேரத்தில் இந்த 4 துவாக்களை எடுத்து நீங்கள் ஓதி பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு வழி பிறக்கும். உங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் நீங்குவதற்கு இந்த 4 துவாக்கள் மிக முக்கிய காரணமாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் இந்த துவாவை ஓதி பலன் கண்டிருக்காங்க. இந்த ஒரு துவாவை ஓதி ஏன் துவா கபுல் ஆகலை, என் கஷ்டம் தீரலை சொல்லிட்டு இதுவரை யாரும் சொல்லலை. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு துவாக்கள். நீங்களும் ஓதி பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் இதன் மூலமாக உங்கள் கஷ்டங்கள் நீங்கி உங்கள் வாழ்க்கை செழிப்பாக மாறலாம். உங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.